Hi friends, இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான புட்டிங் தான் செஞ்சு காணிக்க போறேன். இது வந்து ஈஸியா நீங்க பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி பண்றது. 2 கப் பால் எடுத்துர்க்கேன். ஒரு சாஸ்பேன்ல. இதுல வந்து உங்களுக்கு தேவைக்கு தக்கன sugar போட்டுக்கோங்க. 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தக்கன. இத நான் அடுப்புல வச்சு காய்ச்ச போறேன். சோ இது என்ன புட்டிங் பாத்தீங்கன்னா சாக்லேட்டும் கார்ன்ஃப்ளேக்ஸும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸ் புட்டிங். இது வந்து நான் சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். ஸோ இந்த அடுப்பில் உள்ள பாலும் சுகரும் பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ பாலும் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸும் குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஒரு சாக்லேட் மிக்ஸ்சர் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, 1 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து இதை வந்து பால் ஊற்றி கரைச்சிக்கலாம். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றி இதை நல்லா கரைச்சிருங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. ஓகே, ஸோ நான் வந்து கார்ன்ஃப்ளவரும் கொக்கோ பவுடரையும் பாலையும் கரைச்சி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம அது பாயில் ஆகும்போது ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கார்ன்ஃப்ளேக்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸை கொஞ்சம் கையில் க்ரஷ் பண்ணி போடுங்க. நான் ஏற்கனவே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் கலந்து விட்டுருங்க. அது சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது குக் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே நான் இந்த கொக்கோ பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் கலந்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால இது வந்து திக்காகும், புட்டிங் மாதிரி திக்காகும். அதனால் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. திக்காகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம புட்டிங் வந்து நல்ல திக்காயிடுச்சு. இது வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால கூல் ஆக இன்னும் திக்காகும். ஓகேயா? அதனால் கார்ன்ஃப்ளவரும் இதுவும் ஊற்றி நல்ல திக்காகி கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், அது வந்து ஃபுல்லாட்டு ஃப்ளேவருக்கு தான் வெனிலா எசன்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து சர்விங் பவுலில் மாற்றிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு. இன்னும் கூல் ஆகும்போது இன்னும் திக்காகும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். ஸோ மாற்றிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் புட்டிங்கை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இதுக்கு மேலே டாப்பிங், இது ஹாட்டாக இருக்கும்போதே நான் அந்த சாக்லேட் சிப்ஸை மேலே ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து அப்படியே மெல்ட் ஆகும் கொஞ்சம். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸை உள்ளே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வார்ம் ஆட்டு சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஹாட் ஆட்டு கோல்ட் ஆட்டு சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். கெஸ்ட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா சின்ன பவுலில் ஊற்றி வச்சு கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து சாக்லேட் புட்டிங், சாக்லேட் கார்ன்ஃப்ளேக்ஸ் புட்டிங். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் உள்ள பொருள் வச்சு பண்ணுறது தான். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.